ஒரு கட்சியோ இல்லை ஒரு கூட்டணியோ தனிப்பெரும்பான்மையை அமைக்கல. ஆனால் அது வந்துட்டு முதன்மையாக அதிகபட்ச இடங்களை வென்ற கட்சியாவோ கூட்டணியாவோ இருக்குன்னா பிரசிடென்ட்டாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் அவனை தான் முதல்ல கூப்பிடணும், ஆட்சி அமைக்க கூப்பிடணும். விஜய் இவனை தான் கூப்பிடணும். ஏன்னா அவருக்கு பெரும்பான்மை இல்லாத இருக்கலாம், ஆனால் அவர் தான் அதிகமான இடங்களை வென்ற ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியை வந்துட்டு அவரே வந்துட்டு கடிதம் கொடுத்து என்னை அழைங்க ஆட்சி அமைக்க அப்படின்றாரு. நேரடியாக வந்து கடிதத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் நீ வந்துட்டு மொத்தமாக மெஜாரிட்டியான இடங்கள் ஒரு ஆதரவு இருக்கான்றதை சொல்லுன்னு சொல்றது வந்துட்டு அவர் சொல்லக்கூடாது. எண்ணிக்கை பூர்வமான பெரும்பான்மை இல்லைனாலும் கூட அவருடைய பெரும்பான்மையின் பேர வடிவத்தில் நிரூபிக்கிறார். சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மத்தியில அவருடைய பெரும்பான்மையை நிரூபிச்சா போறோம். அன்னைக்கு 200 பேர் தான் அவையில் இருந்திருக்காங்க. அதுல 108 ஒரு 113 வந்துருச்சு. பெரும்பான்மை தான். இப்படிதானே நீங்க வந்துட்டு எடியூரப்பா செஞ்சீங்க, எப்படிதானே நீங்க மராட்டியத்துல வந்துட்டு பட்னாவிஸ் செஞ்சீங்க. ஒரு விஜய் கிட்ட வரும்போது மட்டும் நீங்க நம்பரை கேட்கறீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அது உங்களுடைய கைப்பாவையாவே விஜய் வச்சுக்கணும்ன்றதான அர்த்தம். அதுவும் விஜய் காங்கிரஸ் ஆதரவு பெறலன்னா இது வந்திருக்காது. விஜய்க்கு ஒரு பிரச்சனை மத்திய அரசால், அதாவது ஒன்றிய அரசால பிரச்சனை அப்படிதான் சொல்லணும். ஒன்றிய அரசால் பிரச்சனைங்கும் பொழுது யார் குரல் கொடுக்குறாங்கன்னா திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இடதுசாரிகளும் தான் குரல் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்கணும்? ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு ஒரு வதந்தி வருது, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்களுக்கு எல்லாம் என்ன அளவுக்கு அறிவு இருக்குன்னு ஒன்றும் தெரியல. அவங்க பாட்டுக்கு அதை அடிச்சு விட்டாங்க. தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பூமி, இந்திய நாட்டில் ஒரு கொள்கை வகுக்கிற அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணி போராடக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நீ இந்திய கொண்டு வர முடியாது, நீ கல்வியை மாற்ற முடியாது, பண்பாட்டை மாற்ற முடியாது, எருவுடைய வளங்களை கொள்ளையடிக்க முடியாது. மு.க. ஸ்டாலின் இருந்தா இது இவிஎம் தாங்க முழுக்க விஜயோ விஜயோட ரசிகர்களோ அப்போ விகிலே குழந்தை எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொல்றேன், விஜயனுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய விவிபேடு, ஸ்டாலினுடைய விவிபேடு, உதயநிதியுடைய விவிபேடு என்ன எல்லாத்தையும் எடுத்து எண்ணுங்க, அப்புறம் தெரியும் வந்துட்டு இந்த இவிஎம் யோக்கியதை. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல்ல யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அல்லது ஒரு கூட்டம் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு, விஜய் அவர்கள் முதல்வர் ஆக வேண்டும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. இனிமேல் ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அப்படித்தான். பட் அந்த ஜனநாயக நாட்டில் நமக்குரிய ஜனநாயகத்தை பெறதுங்கிறது எவ்வளோ பெரிய சிக்கல். ஒரு மாநில அரசுடைய நிதியில் ஆரம்பித்து உரிமைகளை நம்ம எப்படி போராடி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதற்கு உட்பட்டு நம்ம எப்படி ஃபைட் பண்ணுறோங்கிற வரலாறுகளையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அந்த இடத்தில் தான் வந்து நிற்கிறது தாவேகா. இப்போ ஆளுநர் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு, டெல்லி அரசு வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. முதல் குரலாக யார் பேசுகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. திமுக தடுக்கவில்லை, திமுக தாவேகாவுக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தாதுன்னு முதல்ல சொல்லிட்டாரு. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு, அது வெளிப்படையாக டெல்லி கொடுக்கக்கூடிய அழுத்தமாகத்தான் இதை பார்க்குறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? எதிர்வரும் காலத்தில் டெல்லி அரசியலை விஜய் எப்படி அணுக போகிறார்? இல்லை, பொதுவாக நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்தில் கடைபிடிக்கப்படக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு கட்சியோ இல்லை ஒரு கூட்டணியோ தனிப்பெரும்பான்மையை அமைக்கல. ஆனால் அது வந்துட்டு முதன்மையாக அதிகபட்ச இடங்களை வென்ற கட்சியாவோ கூட்டணியாவோ இருக்குன்னா பிரசிடென்ட்டாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் அவனை தான் முதல்ல கூப்பிடணும், ஆட்சி அமைக்க கூப்பிடணும். விஜய் இவனை தான் கூப்பிடணும். ஏன்னா அவருக்கு பெரும்பான்மை இல்லாத இருக்கலாம், ஆனால் அவர் தான் அதிகமான இடங்களை வென்ற ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியை வந்துட்டு அவரே வந்துட்டு கடிதம் கொடுத்து என்னை அழைங்க ஆட்சி அமைக்க அப்படின்றாரு. நேரடியாக வந்து கடிதத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் நீ வந்துட்டு மொத்தமாக மெஜாரிட்டியான இடங்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கான்றதை சொல்லுன்னு சொல்றது வந்துட்டு அவர் சொல்லக்கூடாது. அது அவருடைய வேலை இல்லையே. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த பழைய வெள்ளக்காரன் காலத்தில் இருந்த கவர்னர் மாதிரி நீங்கள் நடந்து கூடாது. இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயக அரசியல், இந்த ஜனநாயக அரசியலில் அதிகமான இடங்களை வென்ற கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவர் விஜய். அவர் வந்துட்டு உங்ககிட்ட அதை கொடுக்குறாரு. கொடுத்துட்ட உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? ஓகே, நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன், 2 வாரம் இல்லாட்டி 1 மாதம் அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லணும். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பான்மை அதாவது எண்ணிக்கை பூர்வமான பெரும்பான்மை இல்லைனாலும் கூட அவருடைய பெரும்பான்மையின் பேர வடிவத்தில் நிரூபிக்கிறார். சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மத்தியில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிச்சா போகிறோம். அன்னைக்கு 200 பேர் தான் அவையில் இருந்திருக்காங்க. அதில் 108 ஒரு 113 வந்துருச்சு. பெரும்பான்மை தான், முடிஞ்சு போச்சு. அதனால் அது எப்படி வேணாலும் அமையலாம். ரெண்டாவது, அந்த கோர்ஸ் ஆஃப் டைம் பல கட்சிகள் வந்துட்டு மாறி இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த டைமை கொடுக்கறது. இப்படி தானே நீங்கள் வந்துட்டு எடியூரப்பா செஞ்சீங்க, எப்படி தானே நீங்கள் மராட்டியத்தில் வந்துட்டு பட்னாவிஸ் செஞ்சீங்க, இப்படி தானே பல மாநிலங்கள் எல்லாத்தையும் செஞ்சீங்க. ஒரு விஜய் கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் நம்பரை கேட்குறீங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அது உங்களுடைய கைப்பாவையாவே விஜய் வச்சுக்கணுன்றது தானே அர்த்தம். அதுவும் விஜய் காங்கிரஸோடைய ஆதரவு பெறலன்னா இது வந்திருக்காது. அங்கதான் பிரச்சனை. விஜய் முதல்ல
அவர் அதான் நீங்கள் வந்து முதல்ல அதிக இடங்களை பெற்றதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்கணும், பிறகு நீங்கள் அதை நிரூபிக்கும் போது இங்கே யாரும் ஆட்சி பண்ண தெரிவிக்க போகிறதில்ல, நீங்கள் அவையில் இருப்பவர்களில் பெரும்பான்மை இவர்கள் ஆட்சி நடத்தலாம், அது எந்த சிக்கலும் இல்லைங்க. காங்கிரஸோடு கூட்டணிங்கும் போது தான் பாஜக அழுத்தத்தை வெளிப்படையாகவே அதிகரிக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, காங்கிரஸோட ஒரு கட்சி வந்துட்டு கூட்டணி அமைக்கல அப்படின்றது ஒரு ஆளுநருடைய பார்வை கிடையாது. அது தமிழக சட்டமன்றத்தில் அவங்க 5 பேர் இருக்காங்க. தமிழக சட்டமன்றத்தில் பெரும்பான்மை அவருக்கு வேணும். ஸோ அவங்க 2 பேரும் ஒத்து போயிட்டு ஒரு கூட்டணியாக வந்துட்டு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இவர் ஏற்றுக்கிறாரு, அவ்வளவுதான். அதை நீ பீனலைஸ் பண்ணக்கூடாது. இல்லைங்க, இப்போ நான் காங்கிரஸ் கூட்டணிக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுநருடைய பார்வை அரசியல் பார்வை கிடையாது. விஜயனுடைய பார்வை அரசியல் பார்வையாகத்தான் இருக்கும். ஆளுநரின் பார்வை அரசமைப்பு பார்வையாகத்தான் இருக்கணும். அரசை அமைக்க வேண்டிய பார்வை அவருக்கு. அரசை பெரும்பான்மையோடு கொண்டு சொல்ல வேண்டிய அரசியல் வாழ்க்கை விஜய்து. நீங்க ஒன்னோட ஒன்று கிளாஷ் பண்ணக்கூடாது. உங்களுடைய பொறுப்பு வேற, தட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல். இவர்தான் கான்ஸ்டிடியூஷனல் தான், பட் இட் இஸ் மோர் லைக் பாலிடிக்ஸ். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட்டு சொதப்பக்கூடாது. ஆக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க திரு ஆர்லேகர் அவர்களே. அதான் ரவி போய் ஆர்லேகர் வந்தாலும் அதே தான் இருக்கும் அப்படின்றது அதே மாதிரி தான் போகுது. ஸோ இது தப்பு. நீங்கள் விஜய் வந்துட்டு மந்திரி சபையை அமைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதித்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். அதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அது இல்லாமல் இது இப்படியே கடப்பில் இழுத்துட்டு போகிறதுன்றது தப்பு. அந்த ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்றுன்னு அண்ணா சொன்னதை போல் இந்த ஆளுநர் கடந்த காலங்களில் இங்கே தமிழக அரசு ஆளுநரை எப்படி டீல் பண்ணுச்சு, உச்சநீதிமன்றம் வரை போய் என்ன செய்கிறாங்கிற வரலாறு. இப்போ முதல்ல விஜய்க்கு ஒரு பிரச்சனை மத்திய அரசால், அதாவது ஒன்றிய அரசால் பிரச்சனை அப்படிதான் சொல்லணும். ஒன்றிய அரசால் பிரச்சனைங்கும் பொழுது யார் குரல் கொடுக்குறான்னா திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இடதுசாரிகளும் தான் குரல் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறது? இல்லை, இது இயல்பானது. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு ஒரு வதந்தி வருது, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்களுக்கெல்லாம் என்ன அளவுக்கு அறிவு இருக்குன்னு ஒன்றும் தெரியல, அவங்க பாட்டுக்கு அதை அடிச்சு விட்டாங்க. உடனடியாக அவருடைய கட்சியினுடைய வடசென்னை எம்பி அவர் வீராசாமி அவர்கிட்ட சொல்லி வெளியில் போய்ட்டு இப்படி ஒரு இதுக்கு நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்றத சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது மக்கள் என்ன வாக்களித்தார்களோ, யாருக்கு வாக்களித்தார்களோ அவர்களுக்கான உரிமை அது ஆட்சி அமைக்கிறது, நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிவிட்டார்கள் அன்னைக்கு. புரியுதுங்களா? அடுத்தபடியாக இன்னைக்கு காத்தால என்ன பண்ணிட்டாரு, நேற்றே அவர் பேசிட்டாரு, அது இன்னைக்கு காத்தால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டியாக வருது. நாங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு நாங்கள் விஜய் சீண்ட மாட்டோம், தொட மாட்டோம், தொந்தரவு பண்ண மாட்டோம், எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் நடைமுறைப்படுத்திய திட்டங்களை நடைமுறைப்படுத்தினா போகிறோம், அவ்வளோதான் எங்களுடைய ரிக்வஸ்ட்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசமைப்பு ரீதியான சிக்கலை உண்டாக்க மாட்டோம், வி வில் நாட் கிரியேட் ஏ கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் சொல்லிவிட்டார். அப்புறம் என்ன இருக்குது உனக்கு? பிரதான எதிர்கட்சி அவங்க தான். அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் கூட்டணியோட ஸ்ட்ரென்த்து போட்டோன்னா 73, 5 போச்சுனாலும் 68, அவங்க 59 சீட் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன உனக்கு? நீ கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அப்போ நீ எப்படி அதை முடக்கி வைக்கிற? இவங்க 2 பேரும் நாங்கள் கவுத்துருவோம் பெரும்பான்மை இல்லைன்னா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி அவங்க சொல்லவே இல்லையே. 6 மாதத்துக்கு ஒரு இருக்கட்டும் தானே சொல்கிறாங்க. அப்போது இங்கே விஷயம் என்னன்னா கட்சிகள் கிடையாது, பிரின்சிபல். நீங்கள் ஒரு ஆளுநராக நீங்கள் எதை கடைப்பிடிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அரசமைப்பு ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாடு எதிர்பார்க்குது. இப்போதாங்க இப்போ ஆல்ரெடி நடைமுறைப்படுத்தி இருந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலே போதும். அட்லீஸ்ட் இப்போ 1000 ரூபாய் தான் தர முடியும், 2500 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ண முடியாத சூழல் தான் இருக்குது. 1000 ரூபாயாவது நிறுத்திடாதீங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. இது ஏன் இந்த 6 மாத இடைவெளியில் தாவேக்காவால் இதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அவர் அள்ளி விட்டார், அதுக்கு இப்போ அவர் பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் பதில் சொல்லனாலும் கூட மக்கள் ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல. ஆனால் ஏற்கனவே இருக்கிறத கொடுக்கலாம்ல, நீங்கள் பேரை காப்பாற்றிக்கலாம்ல. அதுதான் ஸ்டாலின் சொல்கிறாரு. அவருக்கு மெயினாக என்னென்னா, இந்த 1000 ரூபாய் நீங்கள் எதிர்பார்ப்பாங்க, மே வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, ஜூன் மாதம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அது எதிர்பார்க்கும் போது வரலன்னா என்ன ஆகும்? அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி வாழ்ந்து பழக்கப்பட்டாங்க, அது ஒரு வருவாய் தானே அவங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்? 2வது விஷயம், அந்த பிள்ளைங்களுக்கு காலை உணவு அது கொடுத்துரு. அதனால தான் அது 2த்தை மட்டுமே அவர் சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டார். மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் நீ போய்க்கோ அப்படின்ட்டு. ஸோ இந்த விடயத்தை விஜய் உணர்ந்து செயலாற்றணும். அது முதல்ல. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த அரசியல் நீங்கள் எதிர்கொள்ள போகும்போது தமிழ்நாட்டோடைய நலன் ஆழமாக போனால் தான் ஒன்றிய அரசு நீங்கள் எதிர்கொள்ள முடியும்.
அதை விட்டுட்டு ஒன்றிய அரசு வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி போய் பாடினீங்கன்னா அவனும் கண்டுக்கவே மாட்டான், எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க மோடி அமித்ஷாவும். ஸோ நீங்கள் வற்புறுத்தி வேண்டி மக்களுக்கான விடயங்களை செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய ஆட்சி வந்துட்டு மக்கள் மனதில் ஆழமாக பதியும். இல்லைங்க, அந்த ஃபேக்டர் இருக்குன்னு நம்புறீங்களா? இப்போ விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா முதல்வரானதுக்கு பிறகு நல்லது செய்வார் அப்படின்னா மக்கள் அவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நம்புறாங்க. அது சாத்தியம் இருக்கா? இன்னைக்கு இருக்க சூழல்ல தமிழகத்துடைய அனைத்து எல்லாத்தையும் நம்ம அலசும் பொழுது இவ்வளவு விஷயங்களும் திட்டங்களும் போய் சேராட்டியும் விஜய் அவர்களுடைய அந்த வேவ் இருக்குல்ல, அது குறையாது அப்படின்னு நம்புறாங்களே. இல்லை, அதெல்லாம் இப்படியெல்லாம் நாங்கள் நிறைய புரோடாவை பார்த்துருக்குறோங்க. சொல்ல சில அதிமுக பேசுவாங்க, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை அவர் திமுக எழுந்திருக்கவில்லைன்னு. 86 எம்ஜிஆரை தோக்கடிச்சா தான் திமுக உள்ளாட்சி தேர்தலில் ஹேண்ட்ஸ் டவுனு. மொத்தம் உள்ள 100 நகரசபைகளில் 97 நகரசபையை கைப்பற்றியது திமுக தான். ஸோ அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டேன், இதெல்லாம் வந்து இது அலையெல்லாம் வந்துட்டு ஒரு 8 மாவட்டத்தோடாதே வருது. அலை என்னன்னா நம்ம பெரும்பான்மை போயிட வேண்டியதான். 150 180 போனால் தான் அலை எங்கே வந்துச்சு? 108 அவ்வளோதானே. நான் அலைக்கிளை அதெல்லாம் சும்மா பேச்சுங்க, இம்மெச்சோர் டாக், முதிர்ச்சியற்ற பேச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு உரிய பொறுப்பு நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது நீங்கள் செய்யுங்க. அது நீ பாதி செய்யறியோ கால்வாசி செய்யறியோ அதை ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. இல்லை, அந்த பொறுப்புகளை செய்யாவிட்டால் தமிழக மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்கிற இடத்துல இன்னும் இருக்கிறாங்கன்னு நம்புறீங்க? ஆமாம் ஆமாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்க, இப்போ இது இவிஎம் தாங்க முழுக்க விஜயோட ரசிகர்களோ அப்போ பிகிலே குழந்தை எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நான் சொல்கிறேன், விஜயனுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய விவிபேடு, ஸ்டாலினுடைய விவிபேடு, உதயநிதியுடைய விவிபேடு என்ன எல்லாத்தையும் எடுத்து எண்ணுங்க, அப்புறம் தெரியும் வந்துட்டு இந்த இவிஎம்னுடைய யோக்கியதை என்ன. இல்லை, இவிஎம்ஐ வைத்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, ஓகே விவிபேட்டில் இருக்கிறதும் அந்த சீட்டுகளில் வரதும் பொருந்தி பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு கால விரயமாகவும் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எனிவேஸ் இந்த இவிஎம் குறித்து நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க, புத்தகம் சொல்கிறீங்க, அனைத்து போராடுறீங்க. இப்போ என்னுடைய கேள்வி, இவிஎம்ஐ வைத்து அப்படி என்ன விஜயை வளர்க்க வேண்டிய தேவை பாஜக என்னது? நீங்கள் பாஜக தானே எதிர்க்குது. தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பூமி, இந்திய நாட்டில் ஒரு கொள்கை வகுக்கிற அப்படின்னோம்னா அதை ரெசிஸ்ட் பண்ணி போராடக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நீ இந்தியை கொண்டு வர முடியாது, நீ கல்வியை மாற்ற முடியாது, பண்பாட்டை மாற்ற முடியாது, இங்கே இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்க முடியாது. மு.க. ஸ்டாலின் இருந்தா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஸ்டாலினை தூக்கிறதுக்காக நீ இவ்வளோ பெரிய சதி செயலை செய்கிற. ஸ்டாலின் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னோட 29ஆம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஸ்கூல்லலாம் வந்துட்டு இந்தியை திரிக்க முடியாது. ஸோ அவரை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னோம்னா அடுத்து வரக்கூடியவன் இதிலெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு உணர்வு பெற்றவன். உணர்வு இருந்தால் அவர் செய்ய போகிறாரு, உணர்வு இல்லைன்னா என்ன பண்ண போகிறாரு? வேடிக்கை பார்க்க போகிறாரு. இவரே சொல்லுவார், 3 மொழியை கற்றுக்கிற என்ன போச்சு, நம்ம நாட்டு மொழி தானே ஹிந்தி, கற்றுக்குவோம் அப்படின்னு ஒரு சொன்னார்னா பாதிக்கப்படுறது யார்? பிள்ளைங்க. ஆனால் சொல்லிட்டு போகிறது யார்? விஜய். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த தமிழ்நாட்டினுடைய மானம், தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை, தமிழ்நாட்டு மக்களினுடைய படிப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் தான் இந்த கூட்டணியினுடைய அமைவில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இவிஎம் மீண்டும் பேசுபொருளாக மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதே நேரங்களில் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பேச வேண்டிய ஒரு கம்பேரிசனுக்கு வரும்பொழுது அது பிரச்சனையாக மாறும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இதற்கு மேலேயே இவிஎம் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இந்த நாட்டில் வந்துட்டு அரசியலே இருக்காது. மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி இந்த நாட்டினுடைய விடுதலையின் மூலமாக அந்த நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது வாக்குரிமை. அதை விட்டுட்டு அந்த மக்கள் வேற திசையில் அவங்க போனாங்கன்னா இங்கே ஒன்று கூண்டாஸ் ராஜ் ஏற்படும், இல்லாட்டி கார்பரேட் ராஜ் ஏற்படும் அப்படின்னாரு மகாத்மா காந்தி. நம்ம சொல்கிறது இந்த கூண்டாஸும் கார்பரேட்டும் ஒன்றாயிட்டாங்க, பெரிய ஆபத்து இது. புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்ல வரேன், இது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம். இதை முடிக்காமல் வாக்குச்சீட்டுக்கு வராமல் இந்தியாவை காப்பாற்ற முடியாது. இந்த இவிஎம்ஐ வைத்து குளறுபடி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நான் அதை முன்னாடி கேட்டிருந்தேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் சொல்கிறது எதற்காக விஜயை டெவலப் ஆகணும்? இங்கே ஃபஸ்ட்டு விஜயை டெவலப் பண்ணுறது உங்கள் நோக்கம் இல்லை, ஸ்டாலினை அகற்றுவது தான் அவர்கள் நோக்கம்னு சொல்கிறீங்களா? ஸ்டாலினை அகற்றுவது அப்படின்றதுல மூலமாக என்ன அப்படின்னோம்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஆகிடுது. விஜய் வைப்பதன் மூலமாக அவர் கருவி ஆகிடுறாரு. விஜய்க்கு என்ன சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அவ்வளோதான். வேற என்ன நோக்கம் இருக்குது விஜய்க்கு? வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பாருங்கள், நடக்கிறது பாருங்கள். விஜய் மாறிட்டார்னா ரொம்ப பியூட்டிஃபுல், மாறணும். அது அவ்வளோ சாதாரணம் இல்லை.
இந்திய ஒன்றிய அரசுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம். இவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பாஜகவை எதிர்த்து பேசுறது விட்டாரு. இப்போ கரூர் வழக்கில் மாட்டியிருக்கிறாரு, ரைட்டுங்களா? இன்னும் வரைக்கும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. அப்படின்னு என்ன அர்த்தம்? கரூர் சம்பவம் செப்டம்பர் 26 நடந்துச்சு. அடுத்து ஒரு மாதத்தில் சிபிஐ கையில் எடுத்துடுறான். ஜனவரிக்குள்ளே எல்லா விசாரணையும் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு மே வரைக்கும் ஆகிப்போச்சு, இன்னும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. என்னுடைய அர்த்தம் என்னது? பிடிச்சி வச்சிருக்கிறானா? அதில் விஜய் இருக்கிறாரோ இல்லையோ, சாட்சியோ குற்றவாளியோ ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, நிர்மல் இருக்கிறாரு, புஷி ஆனந்த் இருக்கிறாரு, எல்லாம் முதற்கட்டம். என்ன ஆகும்? அப்போ அவன் கண்ட்ரோல் பண்ணுவானா பண்ண மாட்டானா? இதுதான் இங்கே விஷயம். இப்போ ஆளுநரை கண்ட்ரோல் பண்ணுறான், நாளைக்கு விஜயை கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ அதில் அடிப்படுறது தமிழ்நாட்டுடைய நலன் தானே. அதான் இங்கே இப்போ ஸ்டாலின் அந்த பிரச்சனை இல்லையே, எதிர்த்து நிற்பார்ல. அவர் தானே வந்துட்டு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஆரம்பித்தார், வச்சு கொளுத்தி போட்டார். நாடு முழுவதும் எதிர்த்து, நாடாளுமன்றத்தை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியலையே. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? அப்போது ஸ்டாலினை தூக்கிறதுன்றது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. அது எடப்பாடியை வச்சு செஞ்சுருக்கலாமே, செஞ்சுருக்கலாம். ஆனால் எடப்பாடி எல்லாத்துக்கும் ஒத்து போக மாட்டார். விஜய் எல்லாத்துக்கும் ஒத்து போவார், ஏன்னா எதுவும் தெரியாது அவர். எடப்பாடி அங்கே கூப்பிட்டு சீட்டு தான் பேசினான், விஜய் அங்கே கூப்பிட்டு போயிட்டு என்ன பேசினான்னு யாருக்கு தெரியும்? என்ன பேசினா விஜய் கிட்ட அடுத்த 2வது முறை விசாரணை கூட்ட உடனே இவர் வந்து சந்தோஷமா வந்துட்டு கையாட்டிட்டு வந்தாரு. அப்ப என்ன பேசுனாங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். இதுதான் ஆபத்து. இந்த கருவியை கொண்டு வந்ததுனுடைய அர்த்தம் என்னது? ஓட்டு போடுற ஒரு ஃபீலிங்கை மட்டும் மக்கள்கிட்ட கொடு. அந்த ஓட்டை எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றதை நம்ம பார்த்துக்கிறோம். அதான் அது முக்கியம். இந்த கருவியினுடைய நோக்கம் தான். ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் அது. யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க? மக்கள்னு நினைப்பீங்க, இல்லை, கார்பரேட்டுகளோ சமூக ஆதிக்கவாதிகள் தான் அதை நிர்ணயிப்பாங்க. அவ்வளோதான், இதுதான் விஷயம். இப்போ அதுதான், இப்போ இந்த இவிஎம்ஐ வைத்து முதலில் தமிழகத்தை கேப்சர் பண்ணணும், தமிழ்நாடை கேப்சர் பண்ணணும்னா அதற்கான வழிமுறைகளில் அதிக ஒரு ஆளுமையாக இருக்கிறவர்களை வீழ்த்தணும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற ஒரு டெல்லி அரசியலை பக்கத்து ஸ்டேட்டுகள்லாம் என்ன அரசியல் நடந்ததோ அந்த அரசியலை தான் கொண்டு வரும். முதல்ல ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்தாலே அந்த மாநில நலன் வந்து பெரிதளவில் பாதிக்கப்படும். இன்வெஸ்டர்ஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நம்ம அதையும் மறுக்க முடியாது. அப்படியான ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி பல குடைச்சல்களை தரக்கூடியது தான் டெல்லி அரசு வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு நடுவில் தான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்கலாம் கிளப்பி விட்டாங்க. இது எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ விஜய் பதவி ஏற்பதற்கு, முதல்வராக பதவி ஏற்க விஜய் அவர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இது ஒரு நாள் நடந்துருமாங்கய்யா, இல்லை இன்னும் தள்ளி அழைப்பு கொடுத்துட்டாங்களா? அழைப்பு ஐ மீன் மீண்டும் கேட்டிருக்கிறாரு, இன்னும் கொடுக்கல, கொடுக்கணும்ன்ற நான். அதாவது ஒரு ஆளுநருடைய அரசமைப்பு ரீதியான கடமை என்ன அப்படின்னா, சட்டசபையினுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்த கவர்மெண்ட் இங்கே வரணும். அந்த சட்டசபை முடியறதுக்குள்ளே பதவி ஏற்றிருக்கணும், நடக்கலை. இதுக்கப்புறமா அது உடனே செய்யணும். ஸோ தட் தெர் ஷுட் பி எ கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அது பெரும்பான்மை கிடைக்குது இல்லை அப்படின்றதுலாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. அது முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஆனால் அதை விட முக்கிய நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சிக்கிட்ட போகணும். அதுக்கே நீங்கள் முட்டுக்கட்டையை நிற்கிறீங்க. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த கட்சிகிட்ட அதோட உரிமையை கொடுக்கணும். அவர்கள் நல்லாட்சி செய்கிறாங்களா அல்லது செய்யலையா அப்படிங்கிறத விமர்சனங்களை எதிர்கட்சியாக பார்க்கட்டும், மக்கள் பார்ப்பாங்க. அது அதுக்கப்புறம் வரும். பெரும்பான்மைன்றது அந்த அவையில் நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை முதல்ல அந்த அவையை அமைங்க. 233 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல, அந்த அவையை முதல்ல அமைங்க. அப்புறம் ஆட்சியை அமைங்க விடுங்க. அதுக்கப்புறம் அவங்க தீர்மானங்கள் போடட்டும். அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை காட்டுங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டின்னு சொல்கிறீங்க. நம்ம பொறுத்து வந்து பார்ப்பாங்கய்யா. தற்போது இதுதான் முதல்வராக போகிறார் விஜய் அப்படிங்கிறதா செய்தியாக இருக்குது. டெல்லி அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் வெளிப்படையாக தெரியுது. பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா.